உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த மாதிரி ஒரு வெண்பொங்கல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான இந்த பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு, அதாவது ஒரு டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இருக்கும். இது எடுத்து பாசிப்பருப்பு 100 கிராம். இந்த பாசிப்பருப்பை எடுத்து அதை ஒரு கிண்ணத்தில், அகலமான கிண்ணத்தில் கொட்டிடுங்க. அந்த 100 கிராம் பாசிப்பருப்பையும். அதுக்கு பிறகு பச்சரிசி 150 கிராம் பச்சரிசி எடுத்துங்க. இது 1.5 டம்ளர் வரும். 150 கிராம் பச்சரிசி எடுத்து அந்த பாசிப்பருப்புலேயே சேர்த்துங்க. இந்த பாசிப்பருப்புலேயே சேர்த்துருங்க. இந்த பொங்கல் செய்கிறதுக்கு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், அதே போல் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 4 காய்ந்த மிளகாய், தாளிப்புக்கு 4 காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடுகும் உளுந்தும் சேர்த்து மிக்ஸ் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன். அதே போல் நெய் 100 ml எடுத்து வச்சுங்க. தாளிப்புக்கு அந்த காய்ந்த மிளகாயை உடச்சி எடுத்து வச்சுருங்க. கருவேப்பிலை 2 கொத்து உருவி நல்ல கருவேப்பிலையை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு அகலமான கிண்ணத்தில் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து வச்சுருக்கோம். அதை தண்ணி ஊற்றி நல்லா களையணும். அதில் மண் தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா களைஞ்சி விட்ருங்க. இந்த மாதிரி களைஞ்சி விடுங்க. இந்த மாதிரி இதை நல்லா களைஞ்சி விடுங்க. இதை களைஞ்சி அதில் இருக்கிற தூசியெல்லாம் எடுத்துருங்க. தோல் இது மாதிரி சின்ன சின்ன பீஸெல்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இதை எடுத்து களைஞ்சி வடிகட்டி எடுத்துங்க. ஒரு 2 தண்ணி 3 தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி விட்டு எடுத்துருங்க. களைஞ்சி விட்டு எடுத்த பிறகு குக்கர் எடுத்துங்க. நல்ல மாதிரியாக இருக்கக்கூடிய அது லீக்கேஜ் எல்லாம் இல்லாத குக்கர் எடுத்து அதில் இதை போட்டுருங்க. இந்த 100 கிராம் பாசிப்பருப்பு, 150 கிராம் பச்சரிசி சேர்த்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுங்க. 2லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் விட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற அந்த கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ தான் நல்லா குழைய வரும். இந்த பொங்கல் நல்லா குழைய கரெக்டான பதத்துக்கு வரும். இந்த மாதிரி அதை நீங்கள் எடுத்து வச்சுங்க. இப்போ அரிசியையும் பாசிப்பருப்பையும் களைஞ்சி நம்ம குக்கரில் எடுத்து வச்சுட்டோம். குக்கரில் எடுத்து வச்ச பிறகு நீங்கள் எந்த கப்புனால் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்புனால் 3 கப்பு தண்ணி ஊற்றிங்க. 3 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. இதில் இந்த பாசிப்பருப்பில் இதை ஊற வைக்கலாம் வேண்டாம். இதெல்லாம் ஊற வைக்கவே வேண்டியதில்லை. நம்ம அப்போக்கி களைஞ்சிட்டு போட்டால் மட்டும் போதுமானது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு இந்த மாதிரி நம்ம சேர்த்து 3 கப்பு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. இந்த உப்பு இதோட சரி. இதுக்கு மேலே நம்ம இனிமேல் உப்பு போட போகிறதில்ல. அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இது போதுமான உப்பா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அந்த தண்ணியில் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கரை பார்த்திங்கன்னா லீக்கேஜ் இல்லாமல் நல்லா டைட்டாக குக்கரை செக் பண்ணி பார்த்து மூடிக்குங்க. ஏன்னா நான் நிறையா வீட்டில் பொங்கல் வைக்கிறப்ப குக்கர் வெடித்து பார்த்துருக்கேன். அதனால் இதை நல்லா செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடிடுங்க. மூடிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த குக்கரை அப்படியே எடுத்து அந்த அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சு லேசாக அதில் இந்த ஆவி வரணும். அந்த ஆவி அந்த நாசில் வழியாக வந்துருச்சுன்னா அதில் நம்ம இந்த நாசிலில் எந்த அடப்பும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம விசில் போடுங்க. விசில் போட்ட பிறகு இது கரெக்டாக உங்களுக்கு 4 விசில் வர வச்சுருக்கேன். 4 விசில் கரெக்டாக வந்தோன்னே பர்ஃபெக்டாக இது குழஞ்சிரும். இப்போ நமக்கு ஒரு விசில் வந்துருச்சு. இது போல் 4 விசில் விட்டுருங்க. அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அங்கிட்டு போயிடாதீங்க. இதை எங்கே கவனமாக இருந்து இதை மட்டும் கவனமாக எடுத்திங்கன்னா போதும். இப்போ நமக்கு 4 விசில் இது நல்லா பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அடி பிடிக்காது, தீஞ்சு போகாது. இப்போ ஒரு
நம்ம அந்த தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால் குக்கரை எடுத்து அப்படியே ஓரமாக அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது ப்ரெஷர் அடங்கட்டும். ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 50 ml நெய்யை விட்டுருங்க. 50 ml நெய்யை விட்டுருங்க. நல்லா கடாய் சூடு வந்தோன்னா நெய் விடாதீங்க, அப்படியே புகஞ்சிரும். கடாயை வச்சோடனே நீங்கள் நெய் 50 ml நெய்யை விட்டுருங்க. அந்த நெய் நல்லா உருகிடணும். நல்லா பார்த்தீங்கன்னா கடாய் சூடு வந்து அந்த நெய் நல்லா உருகிடணும், எண்ணெய் மாதிரி உருகிடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் தாளிப்பை போட்டுறாதீங்க. நெய் உருகிறதுக்கு முன்னாடி தாளிப்பு போட்டுறாதீங்க. நெய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நெய் நல்லா உருகணும். உருகின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் உளுந்தும் கலந்து போட்டுங்க. கருப்பு உளுந்தும் கடுகும் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நல்ல ஸ்மெல், நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த கடுகு நல்லா வெடித்து செதறணும். அப்படி வெடித்து செதறின பிறகு தான் நம்ம மற்றதெல்லாம் போடணும். கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே போடாதீங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம். அந்த மிளகும் நல்லா பொரியும். அந்த மிளகு பொரிஞ்ச பிறகு ஜீரகம், எல்லாம் முழு ஜீரகம், முழு மிளகு தான் போடுறோம். அந்த ஜீரகம் போட்டு நல்லா ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்ச பிறகு நம்ம காய்ந்த மிளகாய் உடைச்சி வச்சுருக்கோம், 4 மிளகாயை போட்டுடுறோம். அப்புறம் கருவேப்பிலை உருவி வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுடுறோம். இது மேலே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. இந்த நெய் மேலேயே உங்களுக்கு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுங்க. உங்களுக்கு தேவைன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால அது வந்து நல்லா மஞ்சளாக இருக்கும். இப்போ அதை நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பொரிய விட்ருங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நமக்கு அந்த குக்கர் வந்து நல்லா ப்ரெஷர் வந்து நல்லா அடங்கியிருக்கும். குக்கரை வந்து இறக்கி வச்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே விசிலை உருவிடாதீங்க, வெடிக்கும். நல்லா ப்ரெஷர் அடங்கிடும். ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா ப்ரெஷர் அடங்கினோன்னே அந்த விசிலை நீங்கள் கழட்டிட்டு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அற்புதமாக சூப்பராக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெண்பொங்கல் அப்படியே நல்லா அழகாக வெந்து குழஞ்சி இருக்கும், அப்படியே இருக்கும். அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இது கரெக்டாக நீங்கள் தண்ணியை வச்சு, தண்ணி கொஞ்சம் கூட இருந்தால் ஒரு விசில் கூட விட்டுக்கலாம். அதனால் தப்பு இல்லை. கரெக்டாக குழஞ்சிருக்கும், அடி பிடிக்காது, தீஞ்சு போகாது. நல்லா பர்ஃபெக்டாக அதை ஓப்பன் பண்ணணும். நல்லா மனம் கமகமன்னு இருக்கும். இப்போ நம்ம கரண்டியை கொடுத்து நல்லா பார்த்திங்கன்னா அதை குழச்சி விட்டுடுங்க. அந்த சூட்டோடு இதை குழச்சி விட்டுருங்க. அடியெல்லாம் பிடிக்கல பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டுருங்க. நல்லா குழைவாயிடும். அந்த பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம தாளிப்பை அப்படியே அதை சேர்த்துங்க. அந்த சூட்டோடைய இந்த தாளிப்பை சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து ஒன்றோட ஒன்று நல்லா கலந்த பிறகு தான் இந்த தாளிப்பை விடணும். இந்த மாதிரி குக்கரை வந்து நம்ம வந்து குழைய பொங்கல் வைக்கிறோம், நிறைய இடத்துல வெடிச்சிருக்கு. அதனால் கவனமாக வைக்கணும். கரெக்டாக தண்ணி வைங்க. இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துக்கிறோம். இந்த நெய்யில் நம்ம தாளிப்பு கொடுத்துருந்தோம், அந்த நெய்யோடு சேர்த்துங்க. உங்களுக்கு தேவைன்னா டால்டா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையில்லை. இது நெய்யிலேயே இதை வந்து நம்ம செய்கிறோம். நல்ல நெய்யாக வாங்கி அதை செஞ்சிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ அந்த கடாயில் திரும்ப கொஞ்சோண்டு அந்த பொங்கலை எடுத்து போட்டு அதில் இருக்க நெய்யோட பெரட்டி அந்த குக்கரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த தாளிப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அதில் மிளகு, ஒரு கைக்கு 1 மிளகு, 4 ஜீரகம் அதோடு போகணும். அப்படி இருந்து மென்று சாப்பிடும்போது தான் அந்த பொங்கலோட டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கமன்னு நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கேட்பாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவு சூப்பராக நமக்கு ரொம்ப டெலிஷியஸாக, ரொம்ப ஈஸியாக அருமையான பொங்கல் நமக்கு சூப்பராக நமக்கு இப்போ வந்து இந்த பொங்கல் அற்புதமாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் செஞ்சு இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிங்க. அதுக்குள்ளே வச்சிங்கன்னா பிடிச்சி போயிடும், அப்படியே இறுகி போயிடும். இப்போ வந்து அது நல்லா இறுகாமல் இருக்கிறதுக்கு இந்த சூட்டோடைய மேலே வந்து மிச்சம் இருக்கிற நெய்யையும் சேர்த்துருங்க. அந்த 50 ml நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த சூட்டோடையே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். அந்த சூட்டோடையே அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிபிடிக்கிறதுக்கு, அந்த குக்கரில் இருக்க சூட்டோடு இருந்ததுன்னா அந்த குக்கருடைய சூட்லேயே அது அடிபிடிக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். நல்லா நெய்யை விட்டு எல்லா நெய்யும் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு அற்புதமாக ரொம்ப டெலிஷியஸாக சூப்பராக நமக்கு வெண்பொங்கல், மிளகு பொங்கல் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா இடத்துலையும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
ஹோட்டல்லையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பொங்கலை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். ஏன்னா குக்கருடைய சூட்லேயே வச்சிங்கன்னா அப்படியே அது அடிபிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வேறு கிண்ணத்துக்கு அதை மாற்றி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்ச பிறகு நீங்கள் அப்புறமா பிளேட்டிங் பண்ணி அதுக்கு கார்னிஷ் எல்லாம் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பொங்கலுக்கு வந்து வடையோடு சாப்பிட்டிங்கனாலும் அதே போல் சாம்பார், சட்னி இதோடையும் உங்களுக்கு அவ்வளோ டெலிஷியஸான சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுங்க. உங்களுக்கு தேவையாப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிண்ணத்தில் பிளேட்டிங் பண்ணி அதில் உங்களுக்கு சாம்பாரோடும் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட திகட்டாது. அப்படியே நிறைய விரும்பி அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.